சாமுவேலை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். தரிசனத்தை அறிவிக்கும்படியாக, தேவ தரிசனத்தை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் பாருங்க சாமுவேலை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். அந்த சாமுவேல் மூலமாக தான் சவுல் ராஜாவை அபிஷேகம் செய்யும்படியாக, அதே போல தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படியாக ஆண்டவர் பாருங்க ஒரு சின்ன சாமுவேலை, குட்டி சாமுவேலை கர்த்தர் பாருங்க ஒரு பெரிய ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாக சாமுவேலை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளை கூட அவ்விதமாக நாம் என்ன பண்ணாங்க வளர்க்க வேண்டும். நீதிமொழி 22:6 சொல்லுகிறது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து என்று சொல்லுகிறது. ஆகினால சாமுவேலை அவ்விதமாக வளர்த்தார்கள். ஆண்டவர் பாருங்க அவரை ஒரு தரிசனத்தை அறிவிக்கக்கூடியவராக, ராஜாக்களை ஏற்படுத்துவராக கர்த்தர் அவரை எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல சாலமோனும் ஒரு சிறு பிள்ளையாய் இருந்து வளர்ந்தவர் தாங்க. அந்த சாலமோனை கொண்டு ஆண்டவர் பாருங்க சாலமோனுக்கு நல்ல விசேஷித்த ஞானத்தை கொடுத்து, அது மாத்திரமல்ல ஆலயம் முதல்ல தேவாலயம் கட்டும்படியாக கர்த்தர் சாலமோனை என்ன பண்ணாருங்க ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அது மாத்திரமல்ல நியாயம் விசாரிக்க, தேசத்திலே நியாயத்தை விசாரிக்க நல்ல ஒரு ஞானவானாக கர்த்தர் சாலமோனை எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல எரேமியாவை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினாருங்க. தேசத்திற்கு, ஜாதின்னு சொன்னா தேசம், தேசத்திற்கு தீர்க்கதரிசியாக எரேமியாவை பாருங்க, சின்ன குட்டி பையனா இருந்த அந்த எரேமியாவை கூட பாருங்க பிற்காலத்திலே தேசத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சின்ன பொண்ணு, ஒரு அடிமை பெண், அந்த அடிமை பெண் மூலமாக நாகமான் குஷ்டரோகம் நீங்கும்படியாக, அந்த நாகமானுக்கு சுகம் கிடைக்கும்படியாக ஆண்டவர் பாருங்க அந்த சின்ன பொண்ணை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசியாக ஒரு சிறு பையனிடம் 5 அப்பா 2 மீன் இருந்ததுங்க. 5 அப்பா 2 மீனுங்க. அந்த மகன், அந்த தம்பி பாருங்க விசுவாசத்தோடு கொடுத்தான். அதை அவன் மனமுவந்து கொடுத்தான். தனக்கென்று வைத்திருந்ததை அவன் மனமுவந்து கொடுத்தாங்க. தான் சாப்பிட வேண்டியதை அதை சீசரிடம் கொடுத்து, அதை ஆண்டவருக்கு கொடுக்கும் போது ஆண்டவரை ஆசீர்வதிக்கும் போது பாருங்க அந்த 5 அப்பா 2 மீன் 5000 பேர் போஷிக்கும்படியாக, அதாவது மீதி ஆகும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, உதவி செய்தார். சிறு பையன் 5 அப்பா 2 மீனை கொடுத்து அவனை ஆண்டவர் பண்ணாருங்க எடுத்து பயன்படுத்தினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகளை அவ்விதமாக நம்ம என்ன பண்ணணுங்க வளர்க்க வேண்டும். சிறு வயது முதலே அந்த பிள்ளைகளை நல்ல ஒரு பயபக்திக்குள்ளாக, விசுவாசத்துக்குள்ளாக, கீழ்ப்படிதலுக்குள்ளாக, நல்ல ஒழுக்கத்துக்குள்ளாக நடத்த வேண்டும். அதாவது இந்த நீங்கள் அந்த பப்பட் ஷோ மூலமாக சின்ன ஒரு காரியம் நம்ம கேட்டங்க, பொய் சொல்லாதிருப்பாயாக, பொய், அது மாதிரி எத்தனையோ பாவங்கள் இருக்கிறதுங்க. அது மாதிரி எந்த ஒரு பாவத்திற்கும் நம்ம அடிமையாகாதபடி நாம் பரிசுத்தமாக வாழணும். நாமும் வாழணும், நம்ம பிள்ளைகளும் வாழணுங்க. செய்தி கேட்டோம், நாம் பொய் சொன்னால் நம்ம பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, பொய் சொல்லுவாங்க. நம்ம தவறு செய்தால் நம்ம பிள்ளைகளும் தவறு செய்வாங்க. நாம் சாராயம் குடித்தா நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, சாராயம் குடிப்பாங்க. அது மாதிரி தாங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நாம் என்ன பண்ணணுங்க முன்மாதிரியாக இருக்கிறோம், சாட்சியாக இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளையும் சமுதாயத்தில், திருச்சபையில் அவர்களை ஒரு முன்மாதிரியாக வளர்க்க, ஆவிக்குரிய பிள்ளைகளாக வளர்க்க கர்த்தர் உதவி செய்யணும். அதுக்காக நம்ம பிரயாசப்படணும். இந்த பிள்ளைகளை வளர்க்க நம்ம என்ன பண்ணணும், பிரயாசப்படணும். ஒவ்வொரு நாளும் நம்ம இல்லத்தில் செபிக்கணும், வேதம் வாசிக்கணும். இந்த மாதிரி காரியங்கள் நாம் செய்தால் தான் நம்முடைய பிள்ளைகளை செய்வாங்க. இதை செய்வோம். பைபிளில் சாமுவேலை, சாலமோனை, எரேமியாவை, அந்த சிறுமி, அடிமை சிறுமியை, அந்த சிறுவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போல உங்களையும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக.
தேவன் தாமே நம்மை ஆசிரியத்து வழிநடத்துவாராக. ஆமென். நம்முடைய சபை